ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் திருமலை திருப்பதி தலக்கோனா மற்றும் ஒன்டிமிட்டாவினுடைய ஆன்லைன் அக்காமடேஷன் புக்கிங் பற்றிய முழுமையான தகவல்களை பார்க்கலாம். திருமலை மற்றும் திருப்பதியில் TTDனுடைய ரூம்ஸ் ஆன்லைனில் புக் செய்வதற்கு ஏதாவது ஒரு திருமலை தரிசன டிக்கெட் இருக்க வேண்டும் என்பது அவசியம். ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து ஒரே தரிசன டிக்கெட்டை மினிமம் 2 பேருக்கு நீங்கள் புக் செய்திருந்தால் மட்டும்தான் உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே புக் அக்காமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து ஒரு தரிசன டிக்கெட் மட்டும் புக் செய்திருந்தால் உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே புக் அக்காமடேஷன் லிங்க்கும் எனேபிள் ஆகாது. நீங்கள் ஆன்லைன்லையும் ரூம் புக் பண்ண முடியாது. தனி ஒரு நபருக்கு TTD திருப்பதி மற்றும் திருமலையில் ஆன்லைன் மூலமாகவோ ஆஃப்லைன் மூலமாகவோ ரூம்ஸ் கொடுப்பது கிடையாது. ஒரு தரிசன டிக்கெட்டை வைத்து ஐதர் திருமலை அல்லது திருப்பதியில் நீங்கள் ரூம் புக் பண்ணலாமே தவிர்த்து ஒரே தரிசன டிக்கெட்டை வைத்து 2 லொக்கேஷன்லையும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக ரூம் புக் பண்ண முடியாது. கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய திருச்சானூர் தொல்லப்பா கார்டன்ஸில் ரூம் புக் செய்வதற்கும் தலக்கோனா மற்றும் ஒன்டிமிட்டாவில் ரூம் புக் செய்வதற்கும் எந்தவித தரிசன டிக்கெட்டும் தேவை கிடையாது. இந்த இடங்களுக்கெல்லாம் தரிசன டிக்கெட் இல்லாமலே நீங்கள் ஆன்லைன் மூலமாக ரூம் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் திருமலை தரிசனத்திற்காக ரூம் புக் செய்வதாக இருந்தால் திருமலை அல்லது திருப்பதி லொக்கேஷனில் ரூம் புக் பண்ணிக்கோங்க. தலக்கோனாவில் இருக்கக்கூடிய வாட்டர் ஃபால்ஸ் பார்ப்பதற்காகவும் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலை தரிசனம் செய்வதற்காகவும் போவதாக இருந்தால் நீங்கள் தலக்கோனாவில் ரூம் புக் பண்ணிக்கலாம். தலக்கோனா திருப்பதியிலிருந்து 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. அதே சமயம் ஒன்டிமிட்டாவில் இருக்கக்கூடிய கோதண்டராமர் கோவிலை நீங்கள் தரிசனம் செய்வதாக இருந்தால் ஒன்டிமிட்டாவில் நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாம். ஒன்டிமிட்டா திருப்பதியிலிருந்து 120 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு கீழ் திருப்பதியில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ரூம் தேவைப்பட்டால் ஸ்ரீனிவாசம் கெஸ்ட் ஹவுஸ்லேயோ அல்லது மாதவம் கெஸ்ட் ஹவுஸ்லேயோ ஆன்லைன் மூலமாக ரூம் புக் செஞ்சுக்கலாம். திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ரூம் தேவைப்பட்டால் விஷ்ணு நிவாசத்தில் ஆன்லைன் மூலமாக ரூம் புக் பண்ணிக்கலாம். விஷ்ணு நிவாசத்தில் ஆன்லைன் மூலமாகவும் ரூம் கொடுப்பாங்க, ஆஃப்லைன்லையும் ரூம் கொடுப்பாங்க. ஆனால் திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் கெஸ்ட் ஹவுஸ், மாதவம் கெஸ்ட் ஹவுஸ் மற்றும் திருச்சானூர் தொல்லப்பா கார்டன்ஸில் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் ரூம் கொடுப்பாங்க. எந்த தரிசன டிக்கெட் வைத்திருந்தால் நாம் திருமலை மற்றும் திருப்பதியில் ஆன்லைன் மூலமாக ரூம் புக் பண்ணிக்கலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். எலக்ட்ரானிக் லக்கி டிப் மூலமாக ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து 2 பேர் செலக்ட் ஆகியிருந்தால் நீங்கள் ஆன்லைனில் உங்களுடைய தரிசன டிக்கெட்டை வைத்து ரூம் புக் பண்ணிக்கலாம். அதே போல் ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ், வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ், அங்க பிரதட்சணம், சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்களுக்கான தரிசன டிக்கெட், 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் வைத்திருக்கக்கூடியவர்கள் ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மினிமம் 2 தரிசன டிக்கெட் புக் செய்திருந்தால் நீங்கள் ஆன்லைன் மூலமாக உங்களுடைய தரிசன டிக்கெட்டை வைத்து திருப்பதி அல்லது திருமலையில் ரூம் புக் செஞ்சுக்கலாம். 200 ரூபாய் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலினுடைய ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட், TTD லோக்கல் டெம்பிள்ஸினுடைய ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் மற்றும் ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட் வைத்திருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய தரிசன டிக்கெட்டை வைத்து ஆன்லைனில் ரூம் புக் பண்ண முடியாது. இந்த 3 தரிசன டிக்கெட் நீங்கள் புக் செய்திருந்தால் ஆஃப்லைனில் திருமலை அல்லது திருப்பதியில் நேரடியாக போய் தான் நீங்கள் ரூம் புக் செய்ய வேண்டி இருக்கும். நீங்கள் தரிசன டிக்கெட் புக் செய்து முடித்த உடனேயே உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே புக் அக்காமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகிடும். ஆனால் அக்காமடேஷன் புக்கிங் எப்போ ஓப்பன் ஆகுதோ அந்த குறிப்பிட்ட நாள் மற்றும் குறிப்பிட்ட நேரத்தில் தான் அந்த லிங்கை கிளிக் செய்து ஆன்லைனில் நம்மளால் ரூம் புக் பண்ண முடியும். TTD எப்போ அக்காமடேஷன் புக்கிங் ஓப்பன் ஆகும் என்று சொல்லியிருக்காங்களோ அந்த குறிப்பிட்ட நாள் மற்றும் குறிப்பிட்ட நேரத்தில் எந்த மொபைல் நம்பர் லாகின் மூலமாக நீங்கள் தரிசன டிக்கெட் புக் செஞ்சீங்களோ அதே மொபைல் நம்பர் மூலமாக TTD ஆப் மூலமாகவோ TTD வெப்சைட் மூலமாகவோ லாகின் செஞ்சுக்கோங்க. அக்காமடேஷன் புக்கிங் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிடத்திற்கு முன்னாடியே ஆப்லையும் லாகின் செஞ்சு வச்சுக்கோங்க, வெப்சைட்லையும் லாகின் செஞ்சு வச்சுக்கோங்க. கரெக்டாக அக்காமடேஷன் புக்கிங் எக்ஸாக்டாக ஓப்பன் ஆன உடனேயே பில்கிரிம் சர்வீசஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய அக்காமடேஷன் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் ஆரம்பமாகும். ஆப்லையும் செக் பண்ணி பாருங்கள், வெப்சைட்லையும் செக் பண்ணி பாருங்கள். எதில் வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் குறைவாக காமிக்குதோ அதில் நீங்கள் ரூம் புக் செய்கிறதுக்கு ப்ரொசீட் பண்ணலாம்.
எதில் உங்களுக்கு virtual queue வெயிட்டிங் டைம் அதிகமாக காமிக்குதோ அதை இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஆப் மற்றும் வெப்சைட்டில் ஒரே மொபைல் நம்பரில் நம்ம லாகின் செய்திருந்தால் நம்மளால் புக் செய்ய முடியாது, எரர் வரும். ஸோ எதில் உங்களுக்கு virtual queue வெயிட்டிங் டைம் குறைவாக காமிக்குதோ அதில் புக் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதிகமாக காமிக்கக்கூடிய அந்த ஆப் அல்லது வெப்சைட்டை இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. virtual queue வெயிட்டிங் டைம் கம்ப்ளீட் ஆன உடனே எந்த மாதத்திற்கான அகாமடேஷன் புக்கிங் ஓப்பன் ஆகுதோ அந்த மாதத்திற்கான கேலண்டர் ஓப்பன் ஆகியிருக்கும். கேலண்டருக்கு மேலே செலக்ட் லொக்கேஷன் என்று கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கிளிக் செய்தால் திருமலா எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ், திருப்பதி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ், திருப்பதி, தலக்கோனா, ஒன்டிமிட்டா என்று 5 ஆப்ஷன்ஸ் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் திருப்பதியில் உங்களுடைய தரிசன டிக்கெட்டை வைத்து ரூம் புக் செய்வதாக இருந்தால் திருப்பதி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்யணும். திருமலாவில் உங்களுடைய தரிசன டிக்கெட்டை வைத்து ரூம் புக் செய்வதாக இருந்தால் திருமலா எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்யணும். தரிசன டிக்கெட் இல்லாமல் திருச்சானூர் தொல்லப்பா கார்டன்ஸில் இருக்கக்கூடிய ரூம் புக் செய்வதாக இருந்தால் மூன்றாவதாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருப்பதி என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். ஒன்டிமிட்டா மற்றும் தலக்கோனாவில் ரூம் தேவைப்பட்டால் அந்த பர்டிகுலர் லொக்கேஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். திருப்பதி, தலக்கோனா, ஒன்டிமிட்டா ஆப்ஷனை செலக்ட் செய்தால் உடனே நாம் கேலண்டரில் எந்த தேதிக்கு நமக்கு ரூம் தேவைப்படுதோ அந்த தேதி செலக்ட் பண்ணணும், டைம் ஸ்லாட் செலக்ட் பண்ணணும். அதற்கடுத்து நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் செலக்ட் செய்து அவர்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் மற்றும் ஜென்ரல் டீட்டெயில்ஸ் என்டர் செய்து ரூம் புக் பண்ணிக்கலாம். சப்போஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் என்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் செய்யும் பட்சத்தில் உங்களுடைய பேஜில் இருந்து, அதாவது புக்கிங் பேஜில் இருந்து இம்மீடியட்டாக புக்கிங் ஹிஸ்ட்ரி பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். அங்கே நீங்கள் என்ன தரிசன டிக்கெட் புக் பண்ணீங்களோ அந்த தரிசன டிக்கெட்டை செலக்ட் செய்து அந்த தரிசன டிக்கெட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய புக் அகாமடேஷன் லிங்கை கிளிக் பண்ணணும். இப்போ மறுபடியும் அதே கேலண்டர் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். அங்கே மறுபடியும் நம்ம லொக்கேஷன் செலக்ட் பண்ணணும். திருப்பதி, திருமலா இதில் ஏதாவது ஒரு லொக்கேஷன் நீங்கள் செலக்ட் செஞ்சுக்கோங்க. எங்கே உங்களுக்கு ரூம் தேவையோ அந்த லொக்கேஷனை நீங்கள் செலக்ட் செஞ்சுக்கோங்க. அதற்கடுத்து செக்இன் டைம் ஸ்லாட் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். செக்இன் டைம் ஸ்லாட் 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த செக்இன் டைம் ஸ்லாட்டை தான் நீங்கள் இப்போது வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இந்த செக்இன் டைம் ஸ்லாட்டுக்குள்ளே நாம் நம்முடைய அகாமடேஷன் ரெசிப்டை ஸ்கேன் பண்ணிடணும். நம்முடைய அகாமடேஷன் ரெசிப்டை ஸ்கேன் செய்வதற்காக மட்டும்தான் இந்த 6 மணி நேர செக்இன் டைம் ஸ்லாட்டை நம்ம செலக்ட் பண்ணுறோம். நாம் செலக்ட் பண்ண அந்த செக்இன் டைம் ஸ்லாட்டுக்கு 1 நிமிடம் டிலேடாக போனாலும் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய அகாமடேஷனை கேன்சல் பண்ணிடும். நீங்கள் என்ன வேலிட் ரீசன்ஸ் சொன்னாலும் அதற்கடுத்து இந்த அகாமடேஷனை நம்ம அவைல் பண்ண முடியாது. ஸோ இந்த அகாமடேஷன் செக்இன் டைம் ஸ்லாட் செலக்ட் பண்ணுறப்போ கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் எந்த லொக்கேஷனுக்கு ரூம் புக் பண்ணுறீங்களோ அந்த லொக்கேஷனுக்கு எப்போ போய் ரீச் ஆவீங்களோ அதற்கேற்றாற் போல் இந்த 6 மணி நேர செக்இன் டைம் ஸ்லாட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரூம் ரெசிப்டை ஸ்கேன் செய்த நேரத்தில் இருந்து 24 மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு அலாட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ரூமில் நீங்கள் தங்கிக்கலாம். இந்த செக்இன் டைம் ஸ்லாட்டை செலக்ட் செய்த பிறகு கேலண்டரில் நம்ம தேதி செலக்ட் பண்ணணும். திருமலா எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் ஆப்ஷனோ அல்லது திருப்பதி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் ஆப்ஷனோ நீங்கள் செலக்ட் செய்திருந்தால் கேலண்டரில் உங்களுடைய தரிசன தேதியும் உங்களுடைய தரிசன தேதிக்கு முதல் நாளும் இந்த 2 நாட்கள் மட்டும்தான் உங்களுடைய ரூம் புக் செய்வதற்காக க்ரீன் கலரில் டிஸ்பிளே ஆகும். இதில் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் செலக்ட் செய்து ரூம் புக் பண்ணிக்கலாம். இது போக மீதம் இருக்கக்கூடிய 3 ஆப்ஷன் திருப்பதி, தலக்கோனா மற்றும் ஒன்டிமிட்டா ஆப்ஷன் செலக்ட் செய்து நீங்கள் ரூம் புக் செய்கிறீங்கன்னா கேலண்டரில் இருக்கக்கூடிய எல்லா நாட்களுமே உங்களுக்கு க்ரீன் கலரில் டிஸ்பிளே ஆகும். அதில் எந்த நாள் உங்களுக்கு ரூம் தேவைப்படுதோ அந்த நாளை செலக்ட் பண்ணிக்கோங்க. திருமலா லொக்கேஷனில் நீங்கள் ரூம் புக் செய்வதாக இருந்தால் உங்களால் டாரிஃப் மட்டும்தான் செலக்ட் பண்ண முடியுமே தவிர்த்து கெஸ்ட் ஹவுஸை செலக்ட் பண்ண முடியாது. திருப்பதி லொக்கேஷனில் நீங்கள் ரூம் புக் செய்வதாக இருந்தால் டாரிஃபும் செலக்ட் பண்ணிக்கலாம், கெஸ்ட் ஹவுஸும் நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். அதற்குரிய ஆப்ஷன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். எந்தெந்த கெஸ்ட் ஹவுஸில் என்னென்ன டாரிஃப் ஆப்ஷனில் ரூம்ஸ் இருக்குது என்பதை பற்றியும் திருமலாவில் என்ன டாரிஃப் ரூமில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் என்பது பற்றியும் எல்லாமே இப்போ உங்களுக்கு கரண்ட்டாக வீடியோவில் டிஸ்பிளே ஆகுது. நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண லொக்கேஷனுக்கு ஏற்றவாறு டாரிஃப் மற்றும் கெஸ்ட் ஹவுஸ் ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதற்கடுத்து கண்டினியூ பட்டன் கிளிக் செய்த உடனேயே உங்களுடைய மொபைல் நம்பர் லாகின் மூலமாக யாருக்கெல்லாம் தரிசன டிக்கெட் புக் பண்ணிங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் டிஸ்பிளே ஆகும். அதில் 2 பேரினுடைய டீட்டெயில்ஸ் மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். அந்த 2 பேரினுடைய டீட்டெயில்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ டு பேமெண்ட் என்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பேமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு 3 ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும்.
யூபிஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மற்றும் நெட் பேங்கிங் ஆப்ஷன். இதில் எந்த ஆப்ஷன் உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கோ, எந்த ஆப்ஷன் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதை செலக்ட் செய்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் கம்ப்ளீட் ஆன உடனே உங்களுக்கு ரூம் ரெசிப்ட் டிஸ்பிளே ஆகும். அந்த ரூம் ரெசிப்ட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான டவுன்லோட் லிங்க்கும் கொடுத்துருப்பாங்க. தேவைப்பட்டால் அந்த லிங்கை கிளிக் செய்து உங்களுடைய ரூம் ரெசிப்டை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நீங்கள் புக்கிங் ஹிஸ்ட்ரி பேஜுக்கு போய் அக்காமடேஷன் செலக்ட் செய்து அங்கே நீங்கள் உங்களுடைய அக்காமடேஷன் ரெசிப்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது ஆன்லைன் ரூம் புக்கிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அலாட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் திருமலா லொக்கேஷனுக்கு ஆன்லைனில் ரூம் புக் செய்திருந்தால் திருமலையில் இருக்கக்கூடிய சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய ஏஆர்பி கவுண்டரில் போய் நீங்கள் செலக்ட் பண்ண அந்த 6 மணி நேர செக்இன் டைம் ஸ்லாட்டுக்குள்ளே உங்களுடைய ரூம் ரெசிப்டை போய் ஸ்கேன் பண்ணணும். நீங்கள் ஸ்கேன் செய்த 15 நிமிடத்திற்குள்ளேயே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வரும். உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ரூம் அலாட்மெண்ட் மெசேஜில் உங்களுக்கு எந்த கெஸ்ட் ஹவுஸில் ரூம் அலாட் ஆகியிருக்கு, உங்களுடைய ரூம் நம்பர், நீங்கள் எத்தனை மணி நேரத்திற்குள்ளே வந்து ரூமில் செக்இன் பண்ணணும், அந்த கெஸ்ட் ஹவுஸ் போகிறதுக்கான கூகுள் மேப் லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கும். செகண்ட் மெசேஜும் வரும். அந்த மெசேஜில் நீங்கள் எத்தனை மணிக்கு உங்களுடைய ரூமை செக் அவுட் பண்ணணும் என்ற டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு ரூம் அலாட் ஆகியிருக்கக்கூடிய அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ரிசப்ஷன் கவுண்டரில் உங்களுடைய ரூம் ரெசிப்டையும் உங்களுடைய ஆதார் கார்டையும் கொடுக்கணும். அந்த ரூம் ரெசிப்டையும் ஆதார் கார்டையும் சரிபார்த்த பிறகு ஆதார் கார்டு உங்ககிட்ட ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. அந்த ரூம் ரெசிப்டை அவங்க வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய வெப் கேமராவில் உங்களை ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அவங்க இன்னொரு ஸ்லிப்பும் ரூம் கீயும் உங்கள் கையில் கொடுப்பாங்க. இதே நீங்கள் திருப்பதி லொக்கேஷனுக்கு ரூம் புக் செய்திருந்தால் எந்த கெஸ்ட் ஹவுஸில் நீங்கள் ரூம் புக் பண்ணியிருக்கீங்களோ அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு டைரெக்டாக போய் அங்கே இருக்கக்கூடிய ரிசப்ஷன் ஆஃபீஸில் உங்களுடைய ரூம் ரெசிப்டையும் ஆதார் கார்டையும் கொடுக்கணும். அதை சரிபார்த்த பிறகு அவங்க ரூம் ரெசிப்டை அவங்களே வாங்கி வச்சுப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய வெப் கேமராவில் உங்களை ஒரு ஃபோட்டோ எடுத்து அவங்க இன்னொரு ஸ்லிப்பும் ரூம் கீயும் கொடுப்பாங்க. நீங்கள் மாதவம் கெஸ்ட் ஹவுஸில் ரூம் புக் செய்திருந்தாலும் ஸ்ரீனிவாசம் கெஸ்ட் ஹவுஸில் போய் தான் அங்கே இருக்கக்கூடிய ரிசப்ஷன் ஆஃபீஸில் உங்களுடைய ரூம் ரெசிப்டை ஸ்கேன் பண்ணணும். அங்கேருந்து உங்களை மாதவம் கெஸ்ட் ஹவுஸுக்கு அவங்க ரீடைரக்ட் பண்ணுவாங்க. ஸ்ரீனிவாசம் கெஸ்ட் ஹவுஸும் மாதவம் கெஸ்ட் ஹவுஸும் ஒரே கேம்பஸுக்குள்ளே இருக்கக்கூடிய 2 பக்கத்தில் இருக்கக்கூடிய வெவ்வேறு பில்டிங்ஸ். திருப்பதி ஆனாலும் திருமலை ஆனாலும் வேக்கன்சியை பொறுத்து சிஸ்டம் தான் நமக்கு ரூம் அலாட் செஞ்சு கொடுக்கும். ஸோ நமக்கு எந்த ரூம் அலாட் ஆகுதோ அந்த ரூமில் தான் நம்ம தங்க வேண்டி இருக்குமே தவிர்த்து வேறொரு ரூம் நம்ம கேட்டு வாங்க முடியாது. நீங்கள் ரூம் புக் செய்யக்கூடிய சமயத்தில் 2 பேரினுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் செலக்ட் செய்து நீங்கள் ரூம் புக் செய்திருந்தாலும் உங்களுக்கு அலாட் ஆகக்கூடிய அந்த ஒரு ரூமில் எத்தனை பேர் வேண்டுமானாலும் உங்களுடைய அட்ஜஸ்ட்மெண்ட் பொறுத்தும் கன்வீனியன்ஸ் பொறுத்தும் ரூம் சைஸை பொறுத்தும் தங்கிக்கலாம். நீங்கள் அந்த பர்டிகுலர் கெஸ்ட் ஹவுஸுக்கு போய் ரிசப்ஷன் கவுண்டரில் உங்களுடைய ரூம் ரெசிப்ட் கொடுக்கக்கூடிய சமயத்தில் உங்களுடைய ரூமில் எத்தனை ஜென்ட்ஸ் எத்தனை லேடிஸ் ஸ்டே பண்ணுறீங்க என்ற டீட்டெயில்ஸை அவங்க கேட்டு அதை நோட் பண்ணிப்பாங்க. அதனால் நீங்கள் ஒரு ரூமில் எத்தனை பேர் வேண்டுமானாலும் தங்கிக்கலாம். அதில் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. ஆனால் எந்த 2 பேரினுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் செலக்ட் செய்து நீங்கள் ரூம் புக் செஞ்சீங்களோ அவங்களுடைய பேர் தான் ரூம் ரெசிப்டில் இருக்கும். அவங்க தான் திருப்பதி லொக்கேஷனாக இருந்தாலும் திருமலை லொக்கேஷனாக இருந்தாலும் ஒன்டிமிட்டா தலக்கோனா என்று எந்த லொக்கேஷனாக இருந்தாலும் அந்த ரூம் ரெசிப்டில் இருக்கக்கூடிய 2 பேர் தான் ரிசப்ஷன் ஆஃபீஸுக்கு போய் அவங்களுடைய ரூம் ரெசிப்டை கொடுத்து அவங்களுடைய ஆதார் கார்டையும் கொடுத்து அதை அவங்க சரிபார்த்து அவங்களில் ஒருத்தரை தான் அவங்க வெப் கேமராவில் ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக இருக்கணும். அவங்க கிட்ட தான் ரூம் கீ கொடுப்பாங்க. இந்த 2 பேரும் இல்லாத பட்சத்தில் ரூம் கீயும் கொடுக்க மாட்டாங்க, ரூமும் கேன்சல் ஆகிடும். ரூம் கீ வாங்கக்கூடிய சமயத்தில் ரிசப்ஷன் ஆஃபீஸில் வெப் கேமராவில் ஃபோட்டோ எடுப்பது போலவே ரூம் வெக்கேட் பண்ணக்கூடிய சமயத்துலேயும் ரூம் கீ ரிட்டர்ன் பண்ணக்கூடிய சமயத்துலேயும் மறுபடியும் ரிசப்ஷன் ஆஃபீஸில் வெப் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. ரூம் கீ வாங்கியவங்களும் ரூம் கீ ரிட்டர்ன் பண்ணக்கூடியவங்களும் ஒரே பர்சனாக இருக்கணும். வெப் கேமராவில் எடுத்த இந்த 2 ஃபோட்டோஸும் மேட்ச் ஆனால் மட்டும்தான் காஷன் டெபாசிட் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகும். இல்லை என்றால் ரீஃபண்ட் ஆகாது. நீங்கள் ரூம் வெக்கேட் செய்து 3 இருந்து 7 பேங்கிங் ஒர்க்கிங் டேஸுக்குள்ளே உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு உங்களுடைய காஷன் டெபாசிட் அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிடும். நீங்கள் ரூம் வெக்கேட் பண்ண உடனே நீங்கள் ரூம் வெக்கேட் பண்ணிட்டீங்க என்ற ஒரு மெசேஜும் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வரும்.
இப்போ உங்களுக்கு அலாட் ஆகக்கூடிய ரூம் 24 மணி நேரத்திற்கு மட்டும்தான் அலாட் செஞ்சு கொடுப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு நாள் ரூம் தேவைப்பட்டால் திருப்பதியானாலும் திருமலையானாலும் ஒரே எக்ஸ்டென்ஷன் ப்ரொசீஜர் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு டே ரூம் கீ வாங்கும்போதே எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஒரு நாள் ரூம் தேவைப்படுது என்று சொல்லி ரூம் கீ கொடுக்குறவங்க கிட்டே நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அவைலபிலிட்டி இருந்தால் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க, இல்லைன்னா நீங்கள் வெக்கேட் பண்ணிடணும் என்ற இன்ஃபர்மேஷனும் உடனே உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ உங்களுக்கு அலாட் ஆன ரூம் ஒரு 24 மணி நேரம், கூடுதலாக நீங்கள் ரெக்வெஸ்ட் செஞ்சு வாங்கிய எக்ஸ்டென்ஷன் ஒரு 24 மணி நேரம், டோட்டலாக 2 நாட்கள் மட்டும்தான் உங்களுடைய ரூமில் நீங்கள் ஸ்டே பண்ண முடியும். 3வது நாள் எக்காரணம் கொண்டும் அந்த ரூமில் நம்ம ஸ்டே பண்ண முடியாது, கண்டிப்பாக வெக்கேட் பண்ணி கொடுத்துடணும். நமக்கு அலாட் ஆகக்கூடிய ரூமில் மேக்ஸிமம் 2 நாட்கள் மட்டும்தான் தங்க முடியும். அதுவும் நீங்கள் திருச்சானூர் தொல்லப்பா கார்டன்ஸில் ரூம் புக் செய்திருந்தால் 24 மணி நேரம் மட்டும்தான் ஸ்டே பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. எக்காரணம் கொண்டும் எக்ஸ்டென்ஷன் செய்து கொடுக்க மாட்டாங்க. ஒரு முறை நீங்கள் ரூம் புக் செஞ்சிட்டிங்கன்னா அதை ரீஸ்கெடியூல் செய்ய முடியாது. ஆனால் கேன்சல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ரூம் புக் செய்த தேதிக்கு 2 நாட்கள் முன்னாடி வரைக்கும் எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் 2 நாட்களுக்கு முன்னாடியே ரூம் கேன்சல் பண்ணும் பட்சத்தில் ரூம் ரெண்ட் மற்றும் காஷன் டெபாசிட் கம்ப்ளீட்டாக உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் ரூமும் கேன்சல் பண்ணலை, ஆனால் ரூமும் போய் எடுக்கலைன்னா உங்களுக்கு ரூம் ரெண்ட் ரீஃபண்ட் ஆகாது. காஷன் டெபாசிட் அமௌண்ட் கம்ப்ளீட்டாக உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். ஒரு முறை உங்களுடைய மொபைல் நம்பர் மற்றும் ஆதார் எண்ணை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாகவோ ஆஃப்லைன் மூலமாகவோ ரூம் புக் பண்ணிட்டீங்கன்னா மறுமுறை அதே மொபைல் நம்பர் மற்றும் ஆதார் நம்பரை பயன்படுத்தி ரூம் புக் செய்வதற்கு நீங்கள் ரூம் எடுத்த தேதியிலிருந்து 30 நாட்கள் கம்ப்ளீட் டைம் கேப் இருக்கணும். அதனால் நீங்கள் டிக்கெட் புக் செய்வதற்கு முன்னாடியே நீங்கள் டிக்கெட் புக் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் நம்பர் லாகின்ல கடந்த 30 நாட்களில் ஏதாவது ரூம் எடுத்திருக்கீங்களா என்பதையும் செக் பண்ணி பார்த்துட்டு எந்த ரூமும் புக் பண்ணாத பட்சத்தில் நீங்கள் அந்த மொபைல் நம்பரை பயன்படுத்தி தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஒரு மொபைல் நம்பர் லாகினுக்கு ஒரு ரூம் தான் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் 6 பேருக்கு ஒரு மொபைல் நம்பர் லாகின் மூலமாக 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க. அந்த 6 அடல்ட்ஸோடு சேர்த்து 4 குழந்தைகளும் வர்றாங்க. 10 பேருக்கும் ஒரு ரூம் பத்தாது அப்படின்னா நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை ப்ரீ பிளான் பண்ணிடும். இப்போ உங்களுக்கு 2 ரூம் தேவைப்பட்டால் 3 பேருக்கு ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. மீதம் இருக்கக்கூடிய 3 பேருக்கு இன்னொரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் புக் பண்ணும் பட்சத்தில் ஒவ்வொரு மொபைல் நம்பர் லாகினுக்கும் ஒரு ரூம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ஒவ்வொரு மொபைல் நம்பர் லாகினுக்கும் மினிமம் 2 தரிசன டிக்கெட்டுகள் புக் செய்திருந்தால் மட்டும்தான் உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே புக் அக்காமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். அந்த லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் ஆன்லைனில் ரூம் புக் பண்ண முடியும். உங்களுக்கு எத்தனை ரூம் தேவைப்படுதோ அதற்கேற்றாற்போல் தரிசன டிக்கெட்டுகள் ஒவ்வொரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்தும் நீங்கள் புக் செஞ்சுக்கலாம். ஆனால் தெரியாமல் நாங்கள் 6 பேருக்கும் சேர்த்து ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல தரிசன டிக்கெட் புக் பண்ணிட்டோம், இப்போ எங்களால் ஒரு ரூம் தான் புக் பண்ண முடிஞ்சிச்சு, எக்ஸ்ட்ராவாக ஒரு ரூம் கிடைக்குமானா யார் 2 பேரினுடைய டீட்டெயில்ஸ் செலக்ட் செய்து நீங்கள் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணீங்களோ அவங்கள தவிர்த்துட்டு மீதம் இருக்கக்கூடிய 4 பேரில் யாராவது ஒருத்தர் போய் ஆஃப்லைனில் ரூம் எடுத்துக்கலாம். ஆஃப்லைன் ரூம் புக்கிங் பற்றி தனி ஒரு வீடியோ நம்முடைய சேனலில் இருக்குது, நீங்கள் அதை தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.